இவ்வளோதானா நீங்க? இப்போ ரீசென்ட்டா சீமான் சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறப்போ, அத பத்தின உண்மைகள்லாம் வெளில வரப்போ அதுதான் தோணிட்டுருக்கு. விஜயலட்சுமி அவர்கள் வந்து இத வந்து பல ஆண்டுகளா இத வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்பிட்டே இருந்திருந்தா கூட, அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அது வந்து அவங்கள பத்தி எனக்கு யாருன்னே தெரியாது. அது வந்து ஒரு படத்துல நடிச்சத வச்சு அவங்க வந்து பயங்கரமா பரப்புறாங்க. அந்த மாரி என்னென்னவோ விதமான சாக்குகள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு விதத்திலயும் அவங்க 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்றத அவர் பதிவு பண்ணவே இல்ல. அத அக்செப்ட் பண்ணவே இல்ல. அப்படி இருக்கிறப்போ, இப்போ ரீசென்ட் கிளைம்ஸ்ல வந்து அவங்க இந்த மாதிரி வந்து அ எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்போ, அப்போ வந்து இவர் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்குறாருன்னா, அது எங்களோட பாஸ்ட்டு. அவ தானே என் கூட விரும்பி வந்திருந்தா. நான் பண்ணா என்ன? நான் ஆம்பள. நான் என்ன வேணா செய்வேன். அந்த பொண்ணு என்னை நம்பி என்ன தேடி வந்தா. அப்ப அவளோட கேரக்டர் தான் தப்பு அப்படின்னு சொல்லி, அந்த பெண்கள கேரக்டர் அசசினேட் பண்ற நெறைய கேவலமான ஆட்கள நம்ம பார்த்துருப்போம். அதே விஷயத்த இப்ப இவரும் செஞ்சிருக்காரு. அப்போ இவ்வளோ நாள் இவர் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பொய் தான் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அவரோட நெறைய அவர் குரல் கொடுத்த நெறைய விஷயங்கள்ல அவர் மேல வந்து நெறைய ஒரு மதிப்பு இருந்தது. இன்னைக்கு இந்த பிரச்சனையில வந்து அந்த மதிப்பு வந்து ரொம்பவே இறங்கி போச்சு. ஸோ இனிமே வந்து ஒரு தலைவர பத்தியோ, இல்ல ஒருத்தர வந்து நம்ம வந்து இவங்க ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்கன்னு வந்து ஒருத்தர நம்புறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப தயக்கமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இப்போ சிச்சுவேஷன். ஸோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.